நம்ம ஆறாம் மஹாலில் வந்து ஒரு எக்ஸிபிஷன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்க்கலாம் தான் வந்திருக்கோம். விஷ்ணு வந்து சரியா எங்கடா எங்கடா போடுற அடா பாய். சைடே சரிந்து விட்டது. இன்னும் கடைசி 3 கப்புகள் உள்ளன. இங்க பாருங்க பேப்பர் பாக்ஸ். நம்ம விஷ்ணு வந்து கடைக்காரனாக மாறிட்டான். வா 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 வா. இது வந்து ஒரு காய் வந்து தேனில் ஊற வச்சு சக்கரை போகுது. இதுதான் நல்லா இருக்குது. டிஷ்ஷு தான் தான் வாங்கிட்டு சரி அதுதான் கொடுத்துக்கிறாங்கண்ணா. வெல்கம் பேக் டு அதர் வீடியோ. இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, நானும் நம்ம பாய்ஸாக சேர்ந்து ரீசெண்டாக ஒரு எக்ஸிபிஷன் வந்து போயிருந்தேங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆறாம் மஹாலில் வந்து ஒரு எக்ஸிபிஷன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்க்கலாம் தான் வந்திருக்கோம். அந்த எக்ஸிபிஷன் வந்து யார் வந்து எடுத்து நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அழகுமுருகன் ஹோம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க எடுத்து நடத்துகிறாங்க. உள்ளே வந்து என்னென்னதுன்னு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜில் அப்படியே பார்த்துட்டுங்க, அப்படியே ஸ்டாலுக்குள்ளே போனோங்க. ஸ்டாலுக்குள்ளே போனால் அல்வா இருந்தது. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஜனான சூப்பராக இருக்குது. லட்சுமி தரீங்க. ஏதோ சாப்பாடு போட்டில் ஓப்பன் பண்ண மாதிரி எல்லாரும். அது நல்லாவே இதெல்லாம் நல்லா இருக்குது. டிஷ்ஷு தான் தான் வாங்கிட்டு வந்துருக்கலாம். சரி அதுதான் கொடுத்துக்கிறாங்கண்ணா. வரணும் மிட்டாயெல்லாம் சாப்பிட மாட்டான். ஆமாம் செரி பழம் வாங்க, நல்லா இருந்துச்சு. செரி பழம் மீன் பிஸ்கட்டு, விலங்குகள் அனிமல்ஸ் பிஸ்கட்டு, அது வேணா எனக்கு. இது வந்து ஒரு காய் வந்து தேனில் ஊற வச்சு சக்கரை போகுது. இன்னமும் விழிப்புணர்வு இல்லாம திரியறோம்னா நம்ம தேனும் டாய்ங்கிறாங்க, அதுல தேனா ஊத்தி வைக்கிறாங்க. சக்கரை பாகு இருக்கு. சக்கரை பாகு அன்னைக்கு நான் போனல அந்த பேக்கரியில போகும்போது பார்த்தேன் நான். என்னன்னு ஹனி கேக்லயும் சக்கரை பாகு தான். சக்கரை பாகுல தான் ஹனிங்கிறது. ஹனி கிடையாது, சக்கரை பாகு. இதோ விஷ்ணு வந்து முதல் பாலை எரிய போகிறார். கரெக்டா நின்றா பொசிஷன். விஷ்ணு வந்து சரியா எங்கடா எங்கடா போடுற அடா பாய். 2 கப்பு அப்படியே நிக்குது, 3 கப்பு. வா வா வா. ஆளு பக்கமா இருக்கேன், கை மாத்திரம் பக்கத்தூர் வரைக்கும் போயிட்டு வருது. அடா பாவி. அஸ்வின் ப்ரோ இப்பொழுது களமிறங்க இருக்கிறார். அவரது பந்தில் சைடே சரிந்து விட்டது. இன்னும் கடைசி 3 கப்புகள் உள்ளன. கடைசி 3 கப்புகள் நூலளவில் மிஸ் ஆகிவிட்டது. காதல் மன்னன் கலைஞர் அவரது முதல் பந்தை நோக்கி வீச உள்ளார். தனது காதலிக்காக ஹோம் தியேட்டரை பரிசாக அளிக்க உள்ளார். 2ஆம் பரிசாக அவரது வெற்றியை நோக்கி அனைவரும் முதல் பந்தில் பாதி. 3 பந்துகள் முடிவடைந்த நிலையில் 2 பந்துகள் முடிவடைந்த நிலையில் விஷ்ணு வந்து ஏமாத்திக்கிறார். ஸோ ரெடி. இத முதல் பந்து பாதி விழுந்து விட்டது. இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. ஒரு பால். ஓகே, 3வது பால். காட், 3 பால் மட்டும் 3 கப்பு மட்டும் நின்றுட்டு இருக்கு. இதோ நம்முடைய வருண் களமிறங்கி விட்டார். அவரோட பாலின் தாக்கம் எவ்வாறு இருக்கும் என்று இப்போது பார்க்கலாம். இந்த பால் கையில் வந்து விட்டது.
நம்ம விஷ்ணு வந்து கடைக்காரனாக மாறிட்டான். வா 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 வா, வேற மாதிரி, வேற லெவல்ரா. நம்மளுடைய வருண் வந்து வெற்றி வாகை சூடிவிட்டா. ஸோ நம்ம அண்ணாட்ட வந்து பால் வந்து பரிசா வாங்கிட்டாரு. சூப்பரா வருண். இங்க பாருங்க guys, பேப்பர் பிளாஸ்ட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேப்பர் பிளாஸ்ட். சிறுத்தை சிறுத்தைன்னா என்ன? சும்மா பிக்சரா இல்ல 3D சிறுத்தை? 3D இல்ல 5D பிக்சர். எப்படின்னு காட்டுமா உங்களுக்கு? 5Dக்கு ஒரு டெமோ. இப்படிதான் சாக்கா தெரியும். என்ன பண்ணுறது புரியல. 5D இமேஜ்னா கையில வச்சா வாய்க்குள்ளே வர மாதிரி இருக்கு. தெரியுதா? போதும்பா. சூப்பர். விதமான ஒரு துப்பாக்கி பேனா. ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை நடக்கிறதுக்கான. ஓகேண்ணா. ரெண்டாவது இதில் லைட் வச்சுருக்காங்க. இதில் நம்ம லைட் எடுத்த டார்ச் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேனாவை எடுத்து நம்ம எழுதணும். அது மட்டும் இல்லாமல் ரீஃபில் தீர்ந்து போனால் இதில் மாற்றிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன். இதில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் பண்ணி நம்ம அந்தியூர் 6ஆம் மஹாலில் வர சண்டே வரைக்கும் எக்ஸிபிஷன் நடக்கும் போது இதை கனெக்ட் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ அழகுமுருகன் ஹோம் அப்ளையன்ஸ் தாங்க. உங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் ஹோல்சேல் ரேட்டுக்கு ரொம்ப கம்மியான விலைக்கு எடுத்துட்டு போலாங்க. நீங்க உள்ள என்ட்ரி ஆகிட்டீங்கன்னாவே ஃபுல் என்ஜாய்மெண்ட் தாங்க. உள்ள வரவங்க எல்லாருக்குமே கலர் ஃபிஷ், மெஹந்தி, டேட்டோ, 360 வீடியோன்னு எல்லாமே ஃப்ரீயா எடுத்துக்கலாம். இங்க பாருங்க எவ்வளவு பொருட்கள், எவ்வளவு கடைகள் இருக்குதுன்னு. இதெல்லாம் நீங்க அந்தியூர் முழுசா சுத்தி பார்த்தா கூட இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காதுங்க. உங்களுக்கு இங்க ஃபுட் ஸ்டால் இருக்கு, விளையாடுறதுக்கு எவ்வளவு கேம்ஸ் இருக்கு பாருங்களேன். அது மட்டும் இல்லாம வைல்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ரியலிஸ்டிக்கா செஞ்சு வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கே வேற லெவல்ல இருந்துச்சு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஃப்ரீயா ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதை விட ஒரு நல்ல ஆப்ஷன் வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க. வர அக்டோபர் 6 சண்டே வரைக்கும் தான் இந்த எக்ஸிபிஷன் நடக்க போகுது. மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் நீங்க வருத்தப்படுவீங்க.